கார்த்தியை சந்தித்தாலும் சரி, சூர்யாவை சந்தித்தாலும் சரி, எப்ப அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போறீங்க என்று கேள்வி கேட்காமல் பேட்டியை முடிப்பதில்லை பிரஸ். நேரம் வரணும், அதற்கேற்ற கதை வரணும் என்று விதவிதமாக காரணங்கள் சொல்லி தப்பித்தே வருகிறார்கள் பிரதர்ஸ். கார்த்திக், சூர்யா இருவருக்குமே தமிழ் சினிமாவில் தனித்தனி அந்தஸ்து, தனித்தனி வியாபாரம் என்று மரியாதை பலமாகவே இருக்கின்றது. இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்று யார் விரும்பினாலும் அதற்கேற்ற சம்திங் வேண்டுமல்லவா? அதை பைசா குறையாமல் அள்ளித்தரவும் பலர் தயாராக இருக்கின்றனர். இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு ஏன் விளைய வேண்டும்? அதுதான் நமக்கே சொந்தமாக சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கின்றது என்ற நினைப்பும் கூட இந்த முயற்சி தள்ளிப்போக காரணமாக இருந்திருக்கலாம். இப்போது அதற்கான காலம் கணிந்திருப்பதாகவே ஒரு பேச்சு கிளம்புகிறது. இந்த நல்ல காரியத்தை நடத்தப் போகின்றார் அருவா இயக்குனர் ஹரி. அவரது சிங்கம் 3 படத்தில் ஒரு பாடல் காட்சியில் மட்டும் சூர்யாவுடன் தோன்றப் போகின்றாராம் கார்த்தி. நினைத்தால் பெரிய கதாபாத்திரத்தை கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் இதை ஒரு வெள்ளோட்டமாக வைத்துக் கொள்வோம். ரசிகர்களின் ஆதரவையும் வரவேற்பையும் வைத்து இருவரையும் முழு நீள கதாபாத்திரத்தில் பிறகு நடிக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கின்றாராம் ஹரி.